ஒரு நிமிஷம். என்னடா டீ எடுத்துட்டு வா போ. சார் இப்படியா சார் நீங்க அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணீங்க? அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டான சீன் சார். அதை போய் அந்த ஆள் மாத்துன்றான், நீங்களும் அந்த ஆள்கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, அவன் நல்லாதான் நடிக்கல, எனக்கும் தான் பிடிக்கல. தெரியுது, என்ன பண்ண சொல்ற? நல்லா நடிக்கிறவனுக்கு அந்த ரோலை தரணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா அந்த ப்ரொடியூசருக்கு இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்றவனோ, சோசியல் மீடியால லூசுத்தனமா டான்ஸ் ஆடுறவனோ தான் பிடிக்குது. என்ன பண்ண சொல்ற? தர முடியலையே, வாய்ப்பை தர முடியலையே. எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் பேச்ச கேக்குறான்? அப்படி கேட்டாதான் நல்லா தெரியுமே இந்த சினிமா. போடா. ஒரு நிமிஷம் சார். என்னடா சார், நல்லா நடிக்கிறவனுக்கு அந்த ரோல் தரணும் ஆசைன்னு சொன்னீங்களே சார். நான் நல்லா நடிப்பேன் சார், எனக்கு நடிக்கணும்னு ஆசை சார். அந்த ரோல் எனக்கு தரீங்களா சார்? அந்த சீன் நான் உங்களுக்கு நடிச்சு காட்டுறேன் சார். நான் நல்லா நடிச்சா அந்த ரோல் கொடுங்க சார், இல்லைன்னா வேற ஏதாவது ரோல் கொடுங்க சார். என்னது, நீ நடிச்சு காட்ட போறியா? ஏன்டா என்ன எல்லாரும் கடுப்பேத்துறீங்க? சரி பண்ணு சார். ஸ்டார்ட் பண்றேன் சார். டேய் ஹரி, பா வீட்டுல காசு வச்சிருந்தனே பாத்தியா? எனக்கு தெரியாதுப்பா. டேய், உன் முன்னாடி தானே கொண்டு போய் பீரோல வச்சேன். பா எனக்கு தெரியாதுப்பா. டேய், காசு பீரோல வச்சது உனக்கு எனக்கு அம்மாக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம 3 பேர் மட்டும்தான் அப்ப இருந்தோம். நீ பாத்தியா? பா எனக்கு தெரியாதுப்பா. டேய், உண்மையை சொல்ற, அது 2 லட்சம் ரூபா. பா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. டேய், நல்லா யோசிச்சு சொல்றா. ஏதாவது எடுத்தியா? பா எனக்கு தெரியாதுப்பா, என்ன நம்புங்க. தெரியாது தெரியாது தெரியாது. சரிடா, எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? இல்லப்பா, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா என்ன நம்புங்கப்பா. வீட்டுல இருக்க நீங்களே என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நம்பல, என்னை யாருப்பா நம்புவா? எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. எந்த படமும் நான் பார்க்கல, எந்த படமும் நான் எடுக்கலப்பா. எனக்கு தெரியாதுப்பா. சார் ஓகேவா சார்?